உன் எலும்புகளுக்கு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பலனை கொடுக்கிற தேவனாய் உன் மத்தியில் வந்து இறங்குவார். ஏன் தெரியுமா? நான் பலனற்றமாயிருந்தேன். பலனுள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரை பார்த்து நான் சொன்ன, ஆண்டவரை நான் பலனற்றவன், நான் குறைவுள்ளவன், என்னை நிறைவாக மாற்றுகிறவன் நீர். எங்கேயோ இருந்த என்ன எங்கேயோ கொண்டு வந்து, எங்கேயோ இருந்த என்ன எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தி, நான் பார்க்காத இடத்தை பார்க்க செய்து, நான் நடக்கக்கூடாத இடங்களில் என்ன நடக்க செய்து, கருத்த சொல்லி இது என் சித்தம், நீ நடந்து போ, நீ அறியாத பாதையில் உன்னை நடத்துகிற ஈஸ்வரன் கருத்தான். நீ அறிஞ்ச பாதையில் உன்னை நடத்தல, நீ அறியாத பாதையில் உன்னை நடத்துகிற ஈஸ்வரன் கருத்தான். உன் கண்ணுக்கு முன்பாக பாதையே இல்லாதது போல இருக்கும், ஆனா நான் ஒரு வழியை உண்டாக்கி உன்னை நடத்துகிற சர்வமுள்ளதே நான் கருத்து. நீ இக்கட்ட நேரத்துல ஆண்டவரே என்னோட இருக்கிறீரா என்று கேட்டீர். அப்பொழுது நான் சொன்னேன், நான் உனக்கு சொன்ன வார்த்தை நான் எப்படி மறப்பேன்? நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுவேன் சொன்னேன். இதோ உன்னோட கூட தான் இருக்கிறேன். இந்த பாடுகளின் நேரம் கொஞ்சதான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகுவதற்கு இதோ நேரம் வந்திருக்கிறது. இந்த நேரத்துல நான் உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்காமல் போவேனோ? என் கரம் உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்காமல் போகுமா? என் கரம் உன் அருகில் வந்து, உன் சிரசின் அருகில் நான் வந்து, என் கண்கள் உன் சிரசை பார்த்து, என் கண்களின் அருகாமையிலே உன் சிரஸ் இருக்கும் போது உன்னை நான் தொடாமல் போவினோ? ஏனென்றால் நீ என்னுடையவன், என்னுடையவன், நான் உன்னுடைய தேவன், நான் உன் பரிகாரிகளை கர்த்தர். உனக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிற நான் நன்மை செய்யாமல் கடந்து போவேனோ? என் ஜனத்தை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்காமல் போவேனோ? நான் கர்த்தர் அல்லவா? என் வாக்கு மாறுமா? என் வாக்கு மாறுமா? என் யோசனைகள் மாறுமா? யோசனைகளில் வல்லவராயிருக்கிற தேவனே, நீ கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் என் இறுதிய பலகையிலே உம்முடைய கரத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீர் அந்த நாளிலே மோசேக்கு நீர் உம்முடைய கற்பனைகளை உம்முடைய வல்லமையின் கரத்தினாலே ஒரு கல்லின் மேல் செதுக்கி வைத்தீர். அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக கொண்டு போய் மோசே அதை வைக்கும்படி வைத்தீர். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருக்கிற எங்கள் மேல் எங்களுடைய இறுதிய பலகையிலே கல்லில் எழுதல ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் எழுதுகிறீர். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து நான் யார், எப்போ பிறக்க போகிறேன், எப்போ பிறந்தேன், எப்பொழுது என்ன காரியத்தை செய்வேன், இதற்காக அழைக்கப்பட்டேன், எந்த காரியத்தை செய்து முடிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேனோ அந்த வாக்குறுதி எல்லாவற்றையும் என் இருதய பலகையில அவருடைய கரத்தினாலே கர்த்தர் எழுதி கடைசியில நான் கர்த்தர், நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ என்ற ஒரு சிக்னேச்சரை போட்டு, நான் கர்த்தர், நான் யெகோவா தேவன், நானே நானாயிருக்கிற கர்த்தர், நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ, என் தாசனுக்கு நான் செய்வேன் என்று சொன்னது, என்னுடைய மகளுக்கு நான் செய்வேன் என்று சொன்னதை நான் செய்யாமல் திரும்பி கடந்து போவேனோ? அவரை கிட்ட நெருங்கி வந்த நான் என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் செய்யாமல் இருப்பேனோ? ஜூலை மாதம் 2026 வந்திருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே,